அட, இதுல கூட அல்வாவா? என்னங்க இப்படி ஆச்சரியப்படுத்துறீங்க? உடனே உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க, அசந்துடுவாங்க. அல்வா என்றாலே நினைவுக்கு வருவது திருநெல்வேலி அல்வாதான். அது முதலில். ஆனால் இப்போ எல்லாம் அல்வா என்றாலே எதிலேயோ செய்யறாங்க. திருநெல்வேலி போய் நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் அல்வான்றது மைதாவில் தான் செய்வாங்க. அடுத்து கோதுமை அல்வா ஃபேமஸா இருந்துச்சு. ஏன் இலை அல்வா கூட செஞ்சிருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தவங்க தேங்காய் அல்வா செய்யறாங்க பாருங்க. அது ஒரு ரொம்ப பொருள் எல்லாம் தேவையில்லைங்க. வெறும் தேங்காய் பால் மற்றும் நெய், சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் இருந்தா போதும். குழந்தைங்க அல்வா கேட்ட உடனே அல்வாவா அப்படியான ஆச்சரியப்பட்டு சில அம்மாக்கள் எல்லாம் ஸ்வீட் கடையில வாங்கி கொடுத்துடுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் பண்ணாதீங்க பெண்களே. இனிமே 10 நிமிஷத்துல வீட்ல செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸுக்கு கடையில வாங்கி கொடுங்க அம்மா அப்படின்னு இனி சொல்லவே மாட்டாங்க. நம்ம டேஸ்டா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வேண்டாம்னா சொல்லுவாங்க. உங்க வீட்ல தேங்காய், முந்திரி, ஏலக்காய் மற்றும் சர்க்கரை, நெய் சிறிதளவு, அதாவது 100 கிராம் இருந்தால் போதும். இப்பொழுது தேங்காயை நன்கு மிக்சியில் அரைத்து பால் பிழிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தடவை பிழிந்த பால் மட்டுமே போதும், மறுதடவை பிழியக்கூடாது. பிறகு கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணீர் அளவு எடுத்து நன்கு கலக்கிக் கொள்ளவும். பிறகு ஒரு கடாய் எடுத்துக் கொள்ளுங்கள். நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நல்லது, என்றால் ஒட்டாமல் நன்கு அல்வா வரும். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை வறுத்து பிறகு அதில் பிழிந்த தேங்காய் பாலையும் கார்ன்ஃபிளவர் மாவு கலக்கியதையும் சேர்த்து கிண்ட வேண்டும். அது ஓரளவு இறுகி வரும் பொழுது 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்து கலந்து விடவும். பிறகு கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக் கொள்ளவும். அது வெந்த பதம் தெரிந்து கொள்ள கடாயில் ஒட்டாமல் வரும். அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் அல்வா நமக்கு ரெடியாகிவிட்டது என்று. இது 10 நிமிடத்தில் ரெடியாகிவிடும். இது செய்ய சிரமம் எல்லாம் இல்லை. நேரமும் அதிகமாக எடுத்துக் கொள்ளாததால் உங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த ஸ்நாக்ஸ். அதனால் வீட்டில் செய்து அசத்துங்கள் பெண்களே. அல்வா பதத்தை எப்படி கண்டுபிடிப்பது? அதில் நெய் கூடுதலாக போனால் அல்லது சர்க்கரை கூடுதலாக போனால் என்ன செய்வது என்று தற்பொழுது பார்ப்போம். முந்திரியை சீவும் போது கொஞ்சம் நீரில் ஊற வைத்து வடித்து ஒரு ஈரத்துணியில் சற்று நேரம் சுற்றி வைத்திருந்து பிறகு சீவினால் ஒரே மாதிரி சீவல் விழும். அல்வா ஒட்டாமல் வந்ததும் அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தால் சர்க்கரை உறையாமல் ஒரு சூப்பர் அல்வா கலர் கொடுக்கும். அல்வாவும் பளபளக்கும். நெய்யும் அல்வாவும் நகமும் சதையும் போல இணை பிரியாதது. அதாவது நெய்யுடன் சம அளவு அல்வா மாவு சேர்த்தும் சிலர் செய்வார்கள். நெய் பிரியர்களுக்கு அது வரப்பிரசாதம். நெய் பிடிக்காதவர்கள் சிறிதளவு சேர்த்தால் போதும். அல்வாவை விட நெய் அதிகமாக வந்துவிட்டால் நெய்யை வடித்து எப்போதும் போல் பயன்படுத்தலாம். அல்வா செய்யும் போது முந்திரிகளை வறுத்தும் உபயோகிக்கலாம். ஒருவேளை அல்வா கெட்டியாகிவிட்டால் தேங்காய் பாலோ சாதா பாலோ சேர்த்து மீண்டும் கிளறி வைக்கலாம். இப்படி செய்வதால் அல்வாவின் சுவை மாறும் என்றாலும் பதார்த்தம் வீணாகாது. அல்லது அல்வாவை கொஞ்ச நேரம் மைக்ரோவேவில் வைத்து இலகி உடனே சாப்பிடலாம். இப்படி கெட்டியாகாமல் இருப்பதற்கு நான்ஸ்டிக் வாணலியை உபயோகிக்கலாம். அதில் நெய்யும் அல்வாவும் பிரிந்து வரும் பதம் வந்ததற்கு பிறகும் அடுப்பில் வைக்காமல் இறக்கிவிடலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.